ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் வந்து செய்யறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் வச்சுக்கலாம். அதில் வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பாலேயே வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் வச்சுக்கோங்க. ஸோ 2 கப்பு கோதுமை மாவு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு 3 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இது அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து கோதுமை மாவில் இந்த அரைச்ச வந்து வாழைப்பழ விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் மாவு இருந்தோமோ அந்த கப்பால் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அப்பதான் வந்து அப்போ நல்லா வந்து உப்பி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. அந்த குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டியாக வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான அப்புறமா ஊற்றுங்க. இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியான அப்பம் வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான அப்பம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி இது செய்யறதுக்கு, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளுக்குள்ளலாம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.